சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இந்த பதிவு வந்து யாருக்காகனா, மலேசியாவிலேருந்து விஜய பிரீத்தி என்கிற விஜயகுமாரி பாப்பா கமெண்ட்டில் 3 மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய குறைகளை போட்டிருந்துச்சு. என்னன்னா, அம்மா நான் சொல்லாத சொன்னன்னும் என்னை வந்து ரொம்ப தன்னுடைய சுயநலத்துக்காக ஓசரம் என்னை வந்து ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரி பேசுகிறாங்கம்மா, இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுமான்னு சொல்லியிருந்தது. அது அந்த பாப்பாவுக்காக தான். ஏன்னா அந்த பாப்பாவுக்கு 3 குழந்தைங்க இருக்குது. குழந்தைங்கள விட்டுட்டு போய் மலேசியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு தன் குழந்தைங்களுக்காக வாழுது. ஏன்னா ஒரு ஒழுக்கமாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நல்லவங்கள பார்த்து கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த பாப்பாவுக்கு தான் இந்த பதிவே. கண்ணே, இந்த உலகத்தில் வந்து கெட்டவங்கள, ஒரு பொய் பேசுகிறவங்கள, ஒரு தவறான வழியில் போகிறவங்கள, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவங்கள, 2வது வந்து கொலை பண்ணுறவங்கள, இந்த மாதிரி எத்தனையோ வகையாக இருக்கிறவங்கள கண்டுக்காது கண்ணு. ஏன் தெரியுமா? அவங்க அவங்களாட்டம் தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களாட்டம் ஏதோ ஒரு இதில் அவங்க இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த கெட்டவங்கள கவனிக்க மாட்டாங்க. நல்லவங்க யார் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடி பிடிச்சி அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள மனசை வலிக்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டா அவங்க அது மனசால் மனசு நொந்து அவங்க அதே ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க இல்லையா, அது அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம அவங்கள பற்றியா மனசு வலிக்கிற மாதிரி சொல்லிட்டுமே அப்படின்னு. அதுக்காக நீ என்றைக்குமே பயப்படாத கண்ணு. ஏன்னா என்னுடைய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், கடவுள் வந்து என்றைக்குமே நல்லவங்களை கைவிடாது. ஒரு பாத்திரத்தை எப்படி நம்ம கருப்பாக இருக்கிற பாத்திரம் தொலைக்கி சுத்தப்படுத்துகிறோமோ அதை போல தான் நல்லவங்களை வந்து சோதனை கொடுத்து கொடுத்து வெங்கலமாக மாற்றி காட்டுவார். அதே சோதனையை சாதனையாக்கியும் காட்டுவார். நீ கடவுளை முழுமையாக நம்புக்கண்ணே. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கை அனுபவம் தான். எனக்கெல்லாம் யாருமே கிடையாது கண்ணே. அண்ணன் தம்பி கிடையாது கூட பிறந்தவங்க. எனக்கு அக்காவும் என் கூட தான் இருக்காங்க. என் வயசான தாய், இத்தனை பேரையும் நான் காப்பாற்றிட்டு வந்தேன்னா எனக்கு வந்து என் சிவபெருமான் கொடுத்த ஒரு சக்தியும் அவரை நம்பின பக்தியும் தான் கண்ணே. அதை போல தான் பாரு, ஒரு நம்ம எங்கே போனாலும் சரி, நீ வந்து ஒரு கோயிலில் வந்து தீபம் ஏற்றிரு. அது எதுக்கு தெரியுமா? அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுக்கு அர்த்தம் இதுதான் கண்ணே. எண்ணெய் எதை கொண்டு நம்ம தீபம் ஏற்றுறோம் தெரியுங்களா? எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ. அந்த எண்ணெய் திரி தீயை வச்சு என்னை திருத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இருட்டில் இருக்கிறோம். நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வான்னு தான் நம்ம தீபம் ஏற்றுறங்கன்னு. இது புரிஞ்சு நீ நடந்துக்க சாமி. உன் வாழ்க்கை ஒரு நாள் நீ கமெண்ட்டில் போடுவேன், அம்மா நான் நல்லா இருக்கேன்னு. மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.